போற்றுதலுக்குரிய ஐயா அவர்களை மயிலாடுதுறையில் ஒரு கவியரங்கம், நம்முடைய காவிரி புஷ்கரத்தில் தமிழன்னைக்கு ஒரு சிலை வைத்து அங்கே ஒரு கவியரங்கம் நடந்தது. அந்த கவியரங்கத்தில் தான் ஐயா அவர்களை முதலில் நான் சந்தித்தேன். அதன் பிறகு அதே மயிலாடுதுறையில் கலைஞருடைய நினைவஞ்சலி, அதில் கலைஞரை பற்றி ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு தலைப்பு கொடுத்து அதில் ஒரு கவியரங்கத்தில் நான் ஐயா அவர்களை சந்தித்தேன். பட்டுக்கோட்டையில் ஒரு நிகழ்ச்சி, பட்டுக்கோட்டையில் நீங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வேண்டும்னு கூப்பிட்றாங்க. யாருங்க வர்றா அப்படின்னா, சாருஹாசன் வர்றாரு, அவர் கூட நம்முடைய போற்றுதலுக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய மைத்துனர் வராரு அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு அவங்க பயங்கரமாக பில்டப் பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும். நான் தான் நிகழ்ச்சி தொகுப்பு. அந்த நிகழ்ச்சிக்கு போகிறேன். ரொம்ப 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 எளிமையாக அவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி எந்த அந்த பண்புமே ஐயாட்ட இல்லை. ரொம்ப 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 எளிமையாக, ரொம்ப அழகாக அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரொம்ப அருமையான உரையும் வழங்கினார்கள். நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த முகநூலில் போடுற பதிவுகளில் இந்த பாடல்களை பற்றி அவர்கள் சொல்வது, வள்ளலாருடைய அந்த வரிகளை பற்றி சொல்வது, பாடலை பற்றி சொல்வது, இவ்வளவு விஷயங்களை மனனம் பண்ணுறதுக்கு ஐயாவுக்கு எப்படி நேரம் கிடச்சிது அப்படிங்கிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா என்ன நினைக்கிறேன் நானுன்னா, கொஞ்சம் நேரத்தை கூட அவர் வேஸ்ட் பண்ணாமல் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ தெரியுது. மடை திறந்த வெள்ளம் மாதிரி. இந்த சுதாகர்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம இங்கே சித்தராசிரமத்தில் ஐயா பேசினதுக்கப்புறம் பயங்கர ஃபேன் ஆகிட்டார். என்ன சார் இவ்வளவு விஷயங்களும் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்க அப்படின்னு. அதே போல் அந்த நூல், இந்த 4 நூல்கள் சமீபத்தில் நம்முடைய இதில் வெளியிட்டாங்க, நம்முடைய திருவெங்காட்டில் வெளியிட்டாங்க. அந்த நிகழ்வில் ஐயா அவர்கள் அவருக்கு கற்றுத்தந்த ஆசிரியர் இருக்கார்ல, அவங்கள கூப்பிட்டு கௌரவிக்கிறாங்க. அவங்கள தான் சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றாங்க. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ எளிமையாக எல்லா இதையும், அதாவது வள்ளலார் அமைப்புகளை சார்ந்தவங்க மட்டும் இல்லை, மருத்துவர்கள், அவரோட பணியாற்றிய மருத்துவர்கள், அவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள், அவங்க குடும்பத்தினர், அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுடைய புதல்வர் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி நாங்கள் ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு அரங்கத்தில் ரொம்ப எளிமையாக ஆனால் ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியை ஐயா அவர்கள் அமைத்திருந்தார்கள். அப்போவே எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா நம்ம இத்தனை நிகழ்ச்சிகள் நடத்தும்போது ஐயா அவர்கள் எழுதிய 4 புத்தகங்களையும் இங்கே அறிமுகப்படுத்தணும். வெளியில் அந்த புத்தகங்கள் டிஸ்பிளேயில் இருக்குது. அவசியம் வாங்கி பயனடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நம்முடைய போற்றுதலுக்குரிய ஐயா மருத்துவர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் சிறப்புரை வழங்க வருகிறார்கள். எங்குமாய் விளங்கும் சிற்சபையினிடத்தே அது இது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என்னை தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த பொக்கியனாய் புத்தமது இருத்தி என் உள்ளத்தை அங்கேயிர் கனி போன்று அமர்ந்து அருள் புரியும் அருட்பெருஞ்சோதி என் அரசே. எல்லாம் வல்ல இறைமையை இந்த அரங்கிலே வணங்கி மகிழ்கின்றேன். உயிர் தமிழுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய தமிழ் திரு அருள் திரு தவத்திரு கண்ணன் அடிகளார் அவர்களே, பாம்பே ஸ்வீட்ஸ் அதனுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய திரு மணி அவர்களே, தஞ்சை மாநகராட்சியினுடைய துணை மேயராகவும் இந்த பகுதியில் ஒரு சிறந்த மகப்பேறு மருத்துவராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற திருமதி அஞ்சுகம் பூபதி அவர்களே, என்னை பற்றி தன்னுடைய தலைமை உரையிலே அறிமுகப்படுத்தியிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த பண்பாளர், என்னுடைய ஒரு இனிமையான நண்பர் என்றும் சொல்லலாம். சத்யநாராயண சித்தர் ஆசிரமத்திற்கு சென்ற வருடம் நான் சொற்பொழிவாற்றுவதற்காக வந்திருந்தேன். அதன் மூலமாக எனக்கு அறிமுகமானவர் தான் திரு யோகம் செழியன் அவர்கள். அதன் பிறகுதான் தெரிந்தது அவர் கவி பேரரசுக்கு நெருங்கிய நண்பர் என்பதும் தெரிந்தது. ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக கும்பகோணத்தில் கவி பேரரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழாவை நடத்தினார்கள். அதில் அடியன் கலந்து கொண்டு அவரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த விழாவிற்கும் யோகம் செழியன் அவர்கள் வந்திருந்தார்கள். அவரோடு உற்ற துணையாக இருந்து
அவர் செய்யக்கூடிய அறப்பணிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தம்பி, என்னை இந்த விழாவிற்கு அழைத்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர், நல்ல பாடகர், அன்பு தம்பி ராகவ் மகேஷ் அவர்களே, மகாராஜா. எல்லாரும் சொன்னாங்க மகாராஜா, தஞ்சை என்றாலே மகாராஜா. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் என்றால் இன்றைக்கு அவருடைய ஜவுளி வியாபாரம். ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் தன்னடக்கத்தோடு இங்கே ஒரு செய்தியை அவர் பதிவு செய்தார். அந்த ஒன்றிற்காகவே அவருக்கு விருது தரலாம். ராகவ மகேஷனுடைய நண்பர் என்பதற்காக எனக்கு விருது தந்தார்கள், அதை தவிர வேறு ஒன்றையும் நான் நினைக்கவில்லை என்று சொன்னார் பாருங்க. அதுபோல் சொல்வதற்கே மிகப்பெரிய குணம் வேண்டும். அந்த குணத்திற்காகவே அவருக்கு நிச்சயமாக விருதை தரலாம். நல்லவர்கள் எல்லாம் மேடையிலே அமர்ந்திருக்கின்றார்கள், அதே போல் எனக்கு முன்பாகவும் வீற்றிருக்கிறார்கள். இங்கே விருதை பெற்றிருக்கக்கூடிய பெரியவர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், சாதனையாளர்கள், மரியாதைக்குரிய திரு ஜி யுவராஜ் திருவையாறிலிருந்து வருகை தந்திருக்கின்றார். ஐயா வணக்கம் ஐயா, வாழ்த்துக்கள். பெரியவர் ஐயா வள்ளுவ செல்வர் கவிஞர் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி அவர்களே, உங்களுக்கு அந்த விருதை தருவதற்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இங்கே விருது வாங்கி சென்றிருக்கக்கூடிய மருத்துவர் திரு அரவிந்தன் குணசேகரன் அவர்களே, எனக்கும் அவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை என்றால், நான் ஒரு குழந்தை நல மருத்துவர், அவரும் ஒரு குழந்தை நல மருத்துவர். அஞ்சுகம் பூபதி அம்மையாருக்கு நன்றாக தெரியும், குழந்தைக்கு மருத்துவம் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எங்களை பார்த்தாலே உள்ளே வரும்போதே அழுதுகிட்டே தான் உள்ளே வரும். அது 2-3 தடவை ஏற்கனவே தூக்கிட்டு வந்துட்டான்னு வச்சுங்க. ஆனால் ஊசி போடுறது இப்போ ஒரு காலத்தில் நானே போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் வச்சு அவங்கள போட வைக்கிறேன். ஆனாலும் ரூமுக்குள்ளே கதவை திறந்தவொடனே கத்த ஆரம்பித்து அப்படி ஒரே சவுண்டாக இருக்கும். நான் ஆரம்ப காலத்தில் கிளுகிழிப்பையெல்லாம் ஆட்டி பார்த்தா கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் போடா நீ கிளுகிழிப்பை ஆட்டிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஊசி போடுன்ட்டு ஒரே சத்தமாக இருக்கும். அந்த சத்தத்தில் நம்ம ஸ்டெத்தை வச்சு கண்டுபிடிக்கணுன்னாக்கா ரெஸ்பிரேஷன் பார்க்க முடியாது, சவுண்டு எப்படி இருக்குன்னு அது சதா அழுகுறதுல என்ன தெரியும். அது தாஜா பண்ணி பார்க்கறதுனா மிகப்பெரிய விஷயம். ரொம்ப பொறுமை வேண்டும். குழந்தை நல மருத்துவருக்கு பொறுமை வேண்டும். 24 மணி நேரமும் நம்மளை எழுப்பிகிட்டே இருப்பாங்க. நான் 10:30 மணி வரலும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருது தம்பி. ஒரு காலத்தில் வீட்டில் போய் படுத்துட்டு ஆழ்ந்த தூக்கத்தில் சில நேரம் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாமல் தூக்கிடுவேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு என்னடா நைட்டில் 1 மணி நேரத்துக்கு ஒரு எழுப்பிட்டு இருக்காங்க. 8 மணிக்கு மாத்திரை கொடுத்த தாய்மார்கள்லாம் சில பேர் 11:30 மணிக்கு ஃபோன் அடிக்கும். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என்னங்க ஃபோன் அடிக்குது, எடுங்கண்ணா. அப்போ தான் எல்லாம், ஏன்னா பகல் பூரா நம்ம வேலை செஞ்சுட்டு போகிறோம் இல்லையா, தூங்கிட்டு இருக்கும்போது சரி எடுத்து பார்த்தாக்கா போகிறோம். சார் அப்படிங்க, என்னம்மா 8 மணிக்கு தூக்கிட்டு வந்தேனே, சொல்லுமா, பேர் அமிர்தவர்ஷினி, சொல்லுமா, என்னம்மா, 1.5 வயசு சார், சொல்லுங்கள் சார், என்ன சொல்லுங்கம்மா. அப்படி ரொம்ப ஜுரம்னு கொண்டு வந்தேன் சார். சரிம்மா, என்ன இப்போ சொல்லுங்கள். எல்லாம் மருந்து கொடுத்தேன், சரி அப்படியே வாந்தி எடுத்துருச்சு, சரி திரும்ப கொடுக்கலாமா வேண்டாமா, அதுக்கு தான் உங்களை கேட்குறதுக்காக ஃபோன் அடித்தாங்க. நான் மிகைப்படுத்தியே சொல்ல, அப்படியே முழுக்க வாந்தி எடுத்துட்டா திரும்பி கொடுக்கலாம், அது தப்பே இல்லைம்மா, கொடுமா சார், கொடுக்கலாமா அதுதான் வாந்தி எடுத்துச்சா, கொடுமா அப்படின்னு நைட்டு 11:30 மணிக்கு சொல்லிட்டு திரும்பி படுப்போன்னு வச்சுக்க. திரும்பி சொல்லிடுவாம்மா, திரும்ப முழுசாக வாந்தி எடுத்தால் திரும்பி இன்னொருத்தர் எழுப்பாத, கொடுக்கலாம், பயப்படாத கொடுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி குழந்தை நல மருத்துவர் அவருக்கு ஒரு சிறந்த விருதை தந்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் தம்பி. இன்னும் நிறைய நீங்கள் எட்ட வேண்டும், உயரத்தை தொட வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடிய திருமதி சுமித்ரா சத்தியமூர்த்தி ஆசிரியை என்று சொன்னார்கள். நானும் ஒரு தலைமை ஆசிரியருடைய மகன் என்பதிலே பெருமைப்படுகிறேன். என்னுடைய தந்தையாரை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். அவர் ஒரு தலைமை ஆசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இந்த அளவிற்கு நான் மேடையிலே பேசுகிறேன் என்றால் அதற்கும் ஒரு காரணமாக இருந்தவர் என்னுடைய தந்தையார். அவர் தான் சொல்வார், பாடத்திட்டத்தை தாண்டி பல விஷயங்களை நீ படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய நூற்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று என்னுடைய தந்தையார் ஜெயராமன், அவருடைய பெயர் ஜெயராமன், அவர் சொல்லுவார். அண்ணாவை பற்றி சொல்லுவார், பெரியாரை பற்றி சொல்லுவார், கலைஞரை பற்றி சொல்லுவார், கார்ல் மார்க்ஸை சொல்லுவார், மாவீரன் நெப்போலியனை சொல்லுவார், மகாவீரன் அலெக்சாண்டரை சொல்லுவார். நிறைய வரலாற்று செய்திகளை எல்லாம் எனக்கு தரவுகளாக தருகின்ற பொழுது, நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவரை பற்றியெல்லாம் பேசுகின்ற பொழுது எனக்கு அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், உந்துதல் ஏற்பட்டது. அதன் விளைவாக
படிக்க ஆரம்பித்து படித்ததன் பயனாக உங்கள் முன்பாக பேசுகிறேன். அந்த வகையில் வந்திருக்கக்கூடிய ஆசிரியருக்கும் பேராசிரியர் திரு ஆர் பாலகிருஷ்ணன் தஞ்சை அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். பேராசிரியர், கல்லூரியிலே பேராசிரியர் என்றால் சொல்ல வேண்டியதில்லை, எந்த துறை என்று தெரியாது. வணிகவியல், அருமை ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. திரு கே சுதாகர் அவர்கள் இயற்கை விவசாயம் தஞ்சை. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த இயற்கை விவசாயம். எல்லாவற்றிலும் கலப்படம், மருந்து. மாம்பழத்தை சாப்பிடலாமா வேண்டாமான்னு ஒரு பெரிய பட்டிமன்றமே போகுது. அந்த அளவிற்கு விவாதங்கள். ஏனென்றால் அதை செயற்கை முறையிலே அதை பழுக்க வைக்கிறார்கள். ஏண்டா ஒரு 3 நாள் 4 நாள் பொறுக்க முடியாதா? ஒரு மாம்பழம் ஒரு 4 நாள் இயற்கையாக பழுக்கும் வரை காத்திருப்பது என்பது இந்த காலத்திலே ரொம்ப குதிரை கொம்பாக இருக்குது. நினச்சி பாருங்களேன். அதை செயற்கையாக பழுக்க வைக்கிறார்கள். இன்னும் குறுகிய காலத்து பயிர்கள், அதற்கு பூச்சி மருந்துகள். எத்தனை தடவை மருந்து அடித்தா? 2 தடவை அடித்தேன், இன்னொரு தடவை அடி. பார்த்தாக்கா புகையாக அடிக்கிற மாதிரி இருக்கும்பாங்க. நம்ம நல்லா போயிட்டுருப்போம், பார்த்துட்டு பயிர் நல்லா இருக்குது, இவங்க வரவன் சும்மா கிளப்பி விட்ருவான். டாக்டர் உங்கள் பயிரில் புழு மேரமாக இருக்குது, அந்த வாங்கி அடி, இதை வாங்கி அடிப்போம். நம்மளும் கண்டதை வாங்கி அடிப்போம். ஆனால் கண்டு முதல்னு சொல்லுவாங்க. விளைச்சல் குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இன்றைய காலகட்டத்தில் இயற்கை விவசாயத்தை செய்து வரக்கூடிய அருமைக்குரிய தம்பி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். அதே போல் கவிஞர் நீடா சி இளஞ்செழியன் அவர்கள். நீடா என்பது நீடாமங்கலமா என்னன்னு தெரியல. நீடாமங்கலத்திலிருந்து வருகின்றிருக்கக்கூடிய திரு சி இளஞ்செழியன் அவர்களே, திரு ஜி குமார் அவரும் ஒரு நூலாசிரியர், தஞ்சையில் இருக்கின்றார், பல புத்தகங்களை எழுதியவர். அவருக்கும் இங்கே விருது தந்திருக்கின்றார்கள். அதே போல வை ராமமூர்த்தி அவர்கள் மற்றும் தம்பி வாசு சசிகுமார். அவரை பற்றி சொல்லணும். ஏனென்றால் நான் புதுயுகம் தொலைக்காட்சியிலே சற்றேறக்குறைய 80 பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்து நான் பேசியிருக்கின்றேன். அந்த புதுயுகம் தொலைக்காட்சியிலே ஒரு மிகச்சிறந்த பேச்சாளராக நான் நடுவராக இருக்கின்ற பொழுது ஒரு அணியிலே பேசக்கூடிய சிறந்த நாவன்மை மிக்கவர் தம்பி வாசு சசிகுமார். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அவரை பேச விட்டால் தெரியும். ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கின்றேன். அவருடைய தந்தையாருடைய 80வது ஆண்டு நிறைவு விழாவிலே அடியேனை கூப்பிட்டு அவர்கள் பேச வைத்தார்கள். அந்த நேரத்திலே அவருடைய தந்தையார் அவர்கள் சைவ சித்தாந்தத்தை பற்றி எழுதிய ஒரு புத்தகத்தை தந்தார்கள். அதை முழுக்க முழுக்க படித்து பார்த்தேன். வாசு சசிகுமார், சைவ சித்தாந்தத்தில் எனக்கு ஓரளவிற்கு அறிமுகம் உண்டு. நான் திருவாவடுதுறை ஆதீனத்தில் 2 ஆண்டுகள் சைவ சித்தாந்தத்தை ஞாயிற்றுக்கிழமை தோறும் சென்று நான் படித்து சைவ சித்தாந்த நன்மணி என்கின்ற பட்டத்தை ஆதீனம் கையால் நான் வாங்கியவன். அந்த வகையில் படித்து பார்த்தேன். அற்புதமான செய்திகள், பன்னீர் திருமுறைகளை பற்றி, 14 சாஸ்திரங்களை பற்றிய செய்திகளை அப்போவே அதை நான் படித்து முடித்துவிட்டு பத்திரமாக வைத்திருக்கின்றேன். சந்தேகம் வரும்போதெல்லாம் எடுத்து நான் படித்து பார்ப்பேன். அப்படிப்பட்ட உயர்ந்த பண்புள்ளோர் தந்தைக்கு மகனாக பிறந்திருக்கக்கூடிய வாசு சசிகுமார் அவர்களுக்கு தம்பி ராகவ் மகேஷ் தேர்ந்தெடுத்து அவர்களுடைய பெற்றோர்கள் பெயரார் கங்கா பஞ்சாபகேசன், மறக்கவே முடியாத பெயராகிவிட்டது. அருமை. இந்த காலத்தில் தாய் தந்தையரை யார் நினைக்கிறார்கள்? ரொம்ப கேள்விக்குறிதான். ஆனால் அவர்கள் மறைந்தாலும் அவர்கள் தம்பி ராகவ் மகேஷ் அவருடைய நெஞ்சத்திலே உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெயரால் சிறந்த சாதனையாளர்களுக்கு விருது தர வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இன்றைக்கு 11 என்பார்கள், 10 பேர், தசம் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள், அப்படி தேர்ந்தெடுத்து அவர் அந்த விருதை தந்திருக்கின்றார். இன்றைக்கு காலை முதல் காலை 9:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை, இந்த ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சுக்கிறேன், இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கிலே நடத்தி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த அரங்கத்திற்கு நான் 2 முறை வந்திருக்கின்றேன். ஒரு கவியரங்கத்திற்கு வந்திருக்கின்றேன். இன்னும் ராஜராஜ சோழனுடைய 1000வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே ஒரு கருத்தரங்கம் நடந்து அதில் நான் பேசியிருக்கின்றேன். இப்படி இன்னும் சில கூட்டங்களுக்கு நான் வந்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட இந்த அரங்கிலே பல வருடங்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த ராகவ் மகேஷ் தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துகளும் நன்றிகளும்.
அருமையாக பாடுவார். நேற்றைக்கு கூட ஒரு பாடலை பாடி முகநூலிலே பதிவு செய்திருந்தார். அது என்ன பாட்டு நம்ம ஆரம்பமே மறந்து போச்சு. நல்ல பக்தி பாடு. நல்ல வெள்ளிக்கிழமை. அது அப்படியே நான் அந்த வரிகள் எனக்கு தெரியாது, அதை நான் அந்த பாட்டை கேட்டிருக்கேன். ரொம்ப அற்புதமாக இப்போ பாருங்கள், அவருடைய ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ராகவ் மகேஷ் போட்டு பாருங்கள். உடனே ஐயா தேட ஆரம்பிச்சிட்டாரு. அற்புதம், ஆமாம், நல்லா பாடியிருக்கிறாரு. அதே மாதிரி சிறந்த கவிஞர். அதாவது கவிதை என்பதற்கு இலக்கணம் உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய கவிஞர்கள், உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அது அந்த சந்த நயம், இந்த எதுகை மோனை அழகு, அதையெல்லாம் வைத்து மிக சிறப்பான முறையிலே கருத்தாழமிக்க கற்பனை வளமிக்க சிறந்த கவிதைகளை படைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர் தம்பி ராகவ் மகேஷ் அவர்கள். இங்கே சான்றோர்கள் எல்லாம் மேடையில் இருக்கின்றார்கள். பாம்பே ஸ்வீட்ஸ் ஓனரை பற்றி நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இன்றைக்கி தான் அவரை நான் நேரடியாக பார்க்குறேன். கமலஹாசனுடைய ரசிகராக ஒரு காலத்திலே அவர் இருந்திருக்கிறார். அதை வைத்து அவர் யோகம் செழியன் அவர்கள் கமல் ரசிகர்னு சொல்லிட்டார்ல, எனக்கு குஷி ஆயிடுச்சு. ஏன்னா நானும் ஒரு காலத்தில் கமலோட தீவிர ரசிகனாக இருந்தேன். அது எம்எம்சி ஹாஸ்டலில் படிக்கும்போது 1982லேருந்து 87 வரையிலும் 5 வருஷம், அதுக்கப்புறம் 5.5 வருஷம் மொத்தமாக ஹவுஸ் சர்ஜனாக போய்டுவோன்னு வச்சுக்கேன். அப்போ தான் வந்து இந்த தூங்காதே தம்பி தூங்காதே உயர்ந்த உள்ளம் இன்னும் வந்து காலேஜில் என்ட்ரி ஆகும்போது தான் 1982க்கு அப்புறம் அந்த இதில் கடைசி இல்லாமல் செப்டம்பரில் நான் அந்த படத்தை பார்க்குறேன். சென்னையில் அலங்கார் தியேட்டரில் சகலகலா வல்லவன் 1982. இளமை இதோ இதோ அந்த பாட்டை இன்னைக்கு கேட்டாலும் அப்படியே ஒரு அந்த பழைய கால ஞாபகம். நைட் ஷோவுக்கு போனப்போ என்ன மாதிரி இன்னைக்கு நீங்கள் நியூ இயர் வந்தாலும் சரி, ஜனவரி 1 நாள், டிசம்பர் 31 நைட்டு 12 மணிக்கு எவ்ரிபாடி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் தக 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 அப்படியே புல்லட்டில் ஒரு ஸ்டைலாக வந்து அது கண்ணாடி ஒன்று உடச்சிட்டு அப்படியே போவார். அப்புறம் அப்படியே தாவி போவாருங்க. அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மாதிரி கண்ணாடி கிழிச்சு கை புண்ணாயிடுச்சுன்னா அப்போ செய்தி வந்துச்சு. அவரை ரசிக்கலாம், தப்பே இல்லை. இப்பயும் ரசிக்கலாமான ரசிக்கலாம். அரசியல் கட்சியில் ஆரம்பிச்சிருக்காரு. அது மாதிரி எதுக்கு இவரை சொல்கிறேன்னா, இவர் பாம்பே ஸ்வீட்ஸு பாதாம் பால் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ போடுறாங்களா தெரில, பாதாம் பால் உண்டு இல்லையா சார்? ஏன்னா தப்பாக சொல்லிவிடாது. ஒரு ஆமாம், இங்கே வந்து தங்கியிருந்தேன் பாருங்கள், சத்யநாராயண சித்தர் ஆசிரமம் சொற்பொழிவுக்கு. அன்றைக்கி நைட்டு என்னோட நண்பர் இன்னொருத்தர் வந்தார், புகையந்தி. இன்றைக்கி வரல, அவர் வெளியில் போயிட்டார். அண்ணா என்னண்ணா உங்களுக்கு வேணும் சொல்லுங்கண்ணா அப்படின்னா. படுக்கிற இடத்துல என்னையா வேணும்? பால் இருந்தால் வாங்கிட்டேன். அண்ணா பால் பாம்பே ஸ்வீட்ஸில் சூப்பராக இருக்கும், பாதாம் பால் வாங்கிட்டு வர, நல்லா இருந்தால் வாங்கிட்டாயா அப்படின்னா. சூப்பர், அருமை. இந்த பருப்பு கிருப்பு எல்லாம் போட்டு சுண்ட காய்ச்சிய அற்புதமான தனித்தனி முக்கணி விழுந்து வடித்து ஒன்றாய் கூட்டி சர்க்கரையும் கற்கண்டின் பொடியும் மிக கலந்தே தனித்த நருந்தேன் பெய்து பசும்பாலும் தெங்கின் தனிப்பாலும் சேர்த்து ஒரு தீம்பெரு பிடியும் விரைவி இனித்த நறுனை அளந்தே இளஞ்சூட்டின் இறக்கி எடுத்து சுவை கட்டியினும் இனித்திடும் தெல்லாம் போதே அனித்தமர திருப்பொதுவில் விலங்கு நடத்தரசே அடிமலருக்கு என் சொல்லணியாம் அலங்கள் அணிந்தருளே என்பார் வள்ளலார். இது நான் படிச்சுட்டு தகைச்சு போயிட்டேன். என்னடா அது, சும்மா இறைவனுடைய அருளை புகழ வருபவர் இவ்வளவு விஷயத்த சொல்கிறாரு. தனித்தனி முக்கணி விழுந்து வடி அல்லது ஒன்றா சேர்த்து அதில் சர்க்கரை கற்கண்டு தேங்காய் பால் தென்னா இளநீர் எல்லாத்தையும் சேர்த்து தீம்பெரு பிடியெலாம் விரைவின்னா அப்பா அப்படியே இளஞ்சூட்டி கொஞ்சம் பக்குவமாக கொதிக்க வச்சு இறக்கடா, அதை எடுத்து சாப்பிட்டு பாடுறா அப்படின்னு சொல்கிறாரு. அது அதை தாண்டி இனிக்கக்கூடியது இறைமை என்று சொன்னார் அல்லவா. எனக்கு அது ஞாபகத்து வந்தது இந்த பாம்பே ஸ்வீட்ஸுடைய பாதாம் பால் சாப்பிடும்போது. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அஞ்சுகம் பூபதி அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிறார். சமீபத்திலே நம்முடைய முன்னாள் முதல்வர், அதான் என்னுடைய அக்கா கணவர் அவர்கள் ஒரு குழுவை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதற்கான காரணம், இந்த இடையூர் மணிமாரெலாம் வந்திருக்கார் நண்பர், உங்களை பற்றியெல்லாம் பேச முடியல, நேரம் இல்லை. அதில் வந்து அந்த குழுவிலே சில தொகுதிகளுக்கு அவரை பொறுப்பாளராக போட்டு அவர்களெல்லாம் சென்று சுற்றுப்பயணம் செய்து அந்த அறிக்கையை அவருடைய கையிலே நேற்றைக்கு கூட கொடுத்துருக்கிறீர்கள். நான் பார்த்தேன், உங்கள் ஃபேஸ்புக்கில் நான் ஃபாலோயர் தான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் அதில் சில விஷயங்கள் சுட்டி காட்டியதை நான் ஏற்கனவே பல முறை சுட்டி காட்டியிருக்கிறேன். அதனால் பல பேருடைய அதிருப்திக்கும் கோபத்திற்கும் நான் ஆளானேன். உண்மை ரெக்கார்டிங் நடந்துட்டு இருக்குன்னு அதை பற்றி கவலைப்படலை. ஏனென்றால் நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஆட்சி ஆரம்பித்து
ஒரு வருடம் முடிகிற காலகட்டத்தில் பழனிக்கு இது தக்கார் போடுகிறாத அறங்காவலர் குழு போடுகிறார்கள். அந்த அறங்காவலர் குழுவில் உறுப்பினராக இருந்த 2-3 பேர் எனக்கு நன்கு தெரியும். மிகச்சிறந்த செல்வந்தர்கள். அவர்கள் எல்லாம் வெளியூரில் வசிக்கிறார்கள். பழனி முருகனுக்கும் அல்லது ஆன்மீகத்திற்கும் அல்லது இந்து சமயத்திற்கும் அவர்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாதவர்களை கொண்டு போய் அங்கே போட்டுகிறார்கள். நான் பார்த்து கொதித்து போனேன். கொதித்து போட்டு முகநூலில் உடனே பதிவை போட்டு விட்டேன். போட்டால் அது பற்றிட்டு எரியுது. என்ன டாக்டரே இப்படி போட்டார், டாக்டரே இப்படி போட்டார். சுவாசி சசிகுமார் கூட தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் சேகர் பாபு எனக்கு ஃபோன் அடிக்கிறார். என்ன நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, எனக்கு என்ன பண்ணிட்டேன்னா, நீங்களே இப்படி போடலாமா, நீங்கள் என்ன யாரையா போட்டிருக்கீங்க அப்படின்னா. அதெல்லாம் நான் சும்மா போடல பின் கதையெல்லாம் சொல்கிறார். இல்லை என் மனசில் தோணுதை நான் போட்டேன், அவ்வளோதான்ட்டேன். அதை மாதிரி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட தயவுசெய்து அடுத்து சுகாதார அமைச்சர் ஒரு நல்ல டாக்டராக உள்ளவங்கள தேர்ந்தெடுத்து போடுங்க. அதுக்கும் பல எதிர்ப்புகளை நான் சம்பாதித்தேன்னு வச்சுங்க. உண்மையை சொல்ல போனால் பல பேருக்கு அது கசக்கிறது. அதாவது ஜால்ரா ஜிங் சாக்னா ஒருத்தன் ஜிங்குங்கும் போது பின்னாடி வர ஜக்குங்கணும். அப்போ தான் பிடிக்குது தலைவருக்குன்னா எப்படியா உள்ளதை சொல்லணுயா. இன்னொரு விஷயம், இந்த இதில் என்னம்மா அதையும் சொன்னேம்மா, இந்த மகளிர் உரிமை தொகை சிரிக்கிற இந்த மகளிர் உரிமை தொகையை கிட்டத்தட்ட 1,20,00,000 பேர் கொடுக்குறாங்க. வாங்காத கார்டுக்கு உள்ளவங்க கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்களா. என்கிட்ட வாக்கிங் போது பல பேர் சொல்ல, டாக்டர் என்னையா சொல்லியா இந்த மாதிரி 1,20,00,000 பேர் கொடுக்குறேன், என் பொண்டாட்டி எங்களுக்கு கிடைக்கல, அதனால என் பொண்டாட்டி அதே பேசிகிட்டு இருக்கா. 1000 ரூபா பக்கத்தில் வீட்டில் வாங்குறாங்க, அந்த வீட்டில் வாங்குறாங்க, நடுப்புற நாங்கள் இருக்கோம், இந்த பக்கத்தில் உள்ளவங்க இந்த பக்கத்தில் உள்ள வாங்குறாங்க, இங்கே வாங்க முடியலையே, நீங்கள் வாத்தியார் வேலை பார்க்குறீங்க, அதனால எனக்கு தரமாட்டேங்கிறாங்க, இது என்னங்க அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப சொல்லிகிட்டே இருக்குமா. அது கடைசியாக ஒரு 5,000 ரூபா கொடுத்தப்ப பொங்கிடுச்சான் அந்த அம்மா. எப்படி இதுன்னு நமக்கு கிடைக்கலையே, அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இது எல்லாரும் இயற்கை தான். அதை என்ன பிரிச்சியாவது சொன்னார். அவர் சொன்னார், அதை பிரித்து 1000 ரூபாய் 500 ரூபாய் பிரித்து எல்லாருக்கும் நிறந்து கொடுத்துருந்தா நீங்கள் ஆட்சியில் இருப்பாருங்க அப்படின்னாரு. இதை நான் போய் சொல்லி பார்த்தேன், ஏன்னா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு சொன்னேன். இனிமேல் நிறைய விஷயங்கள் இருக்கும், அது விடுங்க. இது ஏன் நமக்கு அதுபோல் விஜயையும் நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் என்கின்ற ஒரு செய்தி இன்னொருத்தர்கிட்ட நான் சொன்னேன். எப்படி நான் நேரடியாக பார்த்தேன். டாக்டர் நான் பொய்யே சொல்ல, தயவுசெய்து வள்ளலாருடைய அன்பர். ஒரு பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகிறேன் பேசுகிறதுக்காக. என்ன அங்கே கூப்பிட்டுருக்காங்க. மாணவர்கள் மட்டும் உட்காந்துருக்காங்க, ஒரு 1000 பேர், அவ்வளோ பெரிய அரங்கம், கல்ச்சுரல்ஸ் நடக்குது. இடையில மாதிரி பேச கூப்பிட்டாங்க. மாணவர்கள்ட்ட போய் என்ன பேச முடியும். அந்த காலத்தில் நான் ரசித்த திரைப்படங்கள் எம்ஜிஆரை பற்றிலாம் பேசினேன். ஓரளவுக்கு எம்ஜிஆர் பேர் சொன்னேன், கொஞ்சம் பேர் கைத்தட்டாங்க, ஒரு 20-30 பேர், அவ்வளோதான். சிவாஜி சொன்ன ஒரு 10 பேர் தான் கைத்தட்டுறான். ரஜினி சொன்ன ஒரு 50 பேர் சத்தப்பட்டான், ஆஹா ஓகனா. கமலை சொன்ன ஒரு 50 பேர். ஆனால் இந்த இளைய தளபதி விஜய்ன்னு சொன்னங்க, அவ்வளோதாங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே உட்காந்து 1000 பேர் சேர விட்டு எழுந்துட்டாங்க. லேடிஸு, மாணவர்கள், பெண்கள், ஆண்கள் எல்லாரும். இந்த சத்தத்தை நிறுத்துவதற்கு 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் ஒரே சத்தம். விஜய் பேரை சொன்னது அவ்வளோதான், வேறு எதுவுமே நான் சொல்லலை. கண்டுபிடிச்சிட்டானு இன்னமும் சம்திங் வந்து அதை சொன்னால் அலட்சியமா, அது சின்ன பயலுவோ அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா. சின்ன பயலுவெல்லாம் இல்லை, அவனுக்கு ஓட்டு இருக்கு. 18 வயசுக்கு முடித்தவன் ஓட்டு போடுறான்ல, போட்டுட்டானே, குத்திட்டானே, என்ன பண்ணுறது, குத்திட்டான், சரி விட்டு தள்ளுங்க. எதுக்குனாக்கா இதெல்லாம் ஒரு நல்ல படிப்பினைகள், தயவுசெய்து நல்ல படிப்பினைகள். அதான் நமக்கு வருகாலத்தில் என்ன வருதோ அதை நம்ம வந்து முன்னாடியே எதிர்பார்த்து செய்யணும். திருக்குறளில் விஷயங்கள் நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நம்ம எடுத்து சொல்ல விடு. தன்வெளி, மாற்றான் வெளி, வினை வெளி, இவையெல்லாம் தூக்கி செயல்பாங்க. எதிரியினுடைய வலிமை என்ன, உன்னுடைய வலிமை என்ன, உனக்கு துணையில் எத்தனை பேர் இருக்கான், நீங்கள் சப்போர்ட்டுக்கு வந்து அவ்வளோ அலையன்ஸ்காரன் பிச்சுட்டு ஓடிட்டான். ஏன்னா ஏதாவது ஒன்றும் பலன் இல்லைன்னு ஓடுறான். அதை பற்றிலாம் பேசுனா நமக்கு நேராகனு வச்சுங்க. இந்த தஞ்சை மாநகரத்திற்கு நிறைய சிறப்புகள் உண்டு. மாமன்னன் ராஜராஜன் கட்டியிருக்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் இன்றைக்கு 1300 கட்ட ஆரம்பித்து 1010 அந்த கட்டிட வேலைகளை, சிற்ப வேலைகளை முடித்திருக்கின்றான். அவனுடைய ராஜராஜ குஞ்சரமல்ல பெருந்தச்சன் என்பவன் அதனை பொறுப்பேற்று அப்படிப்பட்ட மிகச்சிறந்த உலக சிறப்பு வாய்ந்த அந்த தஞ்சை பெரிய கோயிலை, பெருவுடையார் கோயிலை கட்டியிருக்கிறான். அப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த தஞ்சை மாநகராட்சியிலே இன்றைக்கு மிகச்சிறந்த விழா, தன்னுடைய தாய் தந்தையரை போற்றக்கூடிய வகையில் இந்த விழாவை நடத்தியிருக்கிறார். அதில் வந்து அருமைக்குரிய
இயக்குனர் இமயம் என்பார்கள். சமீபத்திலே மறைந்த, இப்போதான் 3 நாளைக்கு முன்னாடி தான். அதுலேயே அவன் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை. இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுறான், அவர் வாழ்க்கையில் தோத்து விட்டார், சினிமாவில் தான் ஜெயிச்சாரு, அந்த கதையெல்லாம் எழுதுறான். இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய பாடம்ங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள். அதை நிறைய விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிடணும்னு வச்சுக்கலாம். அவருடைய முதல் படம் 16 வயதிலே வந்தப்போ 1977 நினைக்கிறேன், 77. இவர் வராரு, யார், என்னுடைய முன்னாள் முதல்வரும் என்னுடைய அக்காவும். அப்போ கல்யாணம் 75 ஆகுது. டேப் ரெக்கார்டர் தான் அப்போல்லாம். டேப் ரெக்கார்டரில் இந்த 16 வயதில் பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. என்னன்னு கேட்டால் அதில் வர பரட்டை, சப்பானி, இந்த மயில் பேரெல்லாம் அவர் முன்னாள் முதல்வர் ரொம்ப ஆர்வமாக சொல்லிகிட்டு இருக்காரு. அடுத்து இந்த பரட்டை, சப்பானி, இந்த இவங்களெல்லாம் அவங்களுடைய காம்பினேஷனில் அடுத்த படம் ஒன்று வருது, சோப்பு ரோஜாக்களை சப்பானி நடிக்கிறாரு, மயில் நடிக்குது, எல்லாம் முன்னாள் முதல்வர் சொல்கிறாரு. அந்த அளவுக்கு பாரதி ராஜா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறார் அந்த முதல் படத்தில். அப்புறம் மண்வாசனை 1983 எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது அந்த படம். அதில் இளையராஜாவுடைய இசை, கடலோர கவிதைகள், இப்படி ஒரு மிகச்சிறந்த இயக்குனராக அது ஸ்டுடியோக்குள்ளோரிய செட்டிங் போட்டு எடுத்துக்கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அந்த கேமராவை தூக்கிட்டு அவுட்டோர் யூனிட்டில் நேச்சுரல், அதாவது இயற்கை காட்சிகளோடு கொண்டு நம்மை அந்த கிராமிய மனத்தோடு ஐக்கியப்படுத்திய மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக டைரக்டர் பாரதி ராஜா, அவருக்கும் சேர்த்து ஒரு புகழஞ்சலியாக. அப்புறம் என்னுடைய நூல் வெளியீட்டு விழா, இது 10 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். ஐயா, நீங்கள் கேட்டிங்களா, புனிதர் வள்ளலாரின் புரட்சி பாதை என்கின்ற ஒரு புத்தகம் அங்கே வெளியில் இருக்கின்றது. வள்ளலார் ரொம்ப ஷார்ட்டாக, அதாவது ரொம்ப நட்சல்லாக எளிமைப்படுத்தி இருக்கக்கூடிய நூல் இருக்குது. வள்ளலாரும் பெரியாரும் பல எதிர்ப்புகளுக்கு இடையிலே அந்த புத்தகத்தை எழுதினேன். அது வெற்றி பெற்ற நூலாக சில லட்சம் புத்தகங்கள் விட்டு திருந்து விட்டன. அது வள்ளலார் பெரியார் இங்கே வித்துட்ருக்காங்க. வைகுண்டர் வள்ளலார் ஒரு பார்வை, அதுவும் சிறந்த ஒப்பீடு. வைகுண்ட சாமி என்று அங்கே கன்னியாகுமரி சாமி தோப்பில் இருக்கின்றார். அவர் மிகச்சிறந்த ஒரு புரட்சியாளர். வள்ளலாருக்கு ஒரு சீனியர், 12 வருஷம் சீனியர். அவரை பற்றியும் வள்ளலாரை பற்றி ஒப்பீடு செய்து எழுதியிருக்கக்கூடிய நூல்கள். அதே போல் இப்போ சமீபத்திலே கலைஞரின் தமிழும் தமிழ்நாடும், கலைஞரினுடைய ஐயனும் அடிகளும், அப்புறம் ஞானத்தின் வாசல், இந்த நூல்களை எல்லாம் எழுதி வெளியிட்டிருக்கின்றேன். அந்த நூல்கள் எல்லாம் வெளியில் வைத்திருக்கின்றார்கள். குறைந்த விலை தான், தள்ளுபடி விலையில் தருவாங்க. இது வியாபார நோக்கத்தோடு நான் எதுவும் எழுதுறதில்லை. அது கூட ஒருத்தர் என்ன எதை செஞ்சாலும் வியாபார நோக்கமா அப்படின்பாங்க. சத்தியமாக இப்போ சொல்கிறேன், அந்த புத்தக விற்பனையில் கிடைக்கக்கூடிய அத்துணை லாபமும் அன்னதான பணிக்கு செய்து கொண்டு இருக்கின்றேன். அன்னதானப்படி ஈரோட்டிலே அன்னதானப்படி நடந்து கொண்டிருக்கிறது, வள்ளலார் ஆசிரமம் ஒன்றிலே. அதற்கு முழுக்க காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவு அங்கே வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் போதாது, இதையும் தாண்டி சில பேர் உதவி செய்கிறார்கள். அதன் பயனாக அவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் என்னை இங்கு அழைத்து பேச வைத்த மிக்க என்னுடைய நூல், அதனை அறிமுகம் செய்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், சிறப்பித்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.